ஆரம்பமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், அல் பாதிஉ பிஸ்ஸலாம் பரிஉ மினல் கிபர். சலாம் சொல்லுவதிலே யார் முந்துகிறாரோ அவர் தற்பெருமையிலே பொருட்படுத்தப்படுவார். தற்பெருமையிலிருந்து பிந்தியவனாக என்னுடைய நசீஹத்தை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சலாம் சொன்னா அந்த சலாமுக்கு பதில் சலாம் சொல்லுவது வாஜிப். ஃபர்துடைய அடுத்த கட்டம் வாஜிப். அப்போ ஒருத்தர் சலாம் சொன்னா அதுக்கு பதில் சலாம் சொல்றது என்னது? வாஜிப். காலைல சாப்பிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எல்லாம் இப்போ மதரசா ஓதுறதுக்காக, குர்ஆன் ஓத படிக்கிறதுக்காக வந்துருக்கீங்க. குர்ஆன் முடியுங்க, அப்படிதானே? எத்தனை நாளா மதரசா வந்துட்டு இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்கய்யா. 20 நாள். 20 நாளா மாசம் வந்துருக்கீங்க. 20 நாள் நீங்க வெளியே இருந்ததுக்கும் 20 நாள் நீங்க மதரசா வந்ததுக்கும் புதுசா என்னத்தை கத்துக்கிட்டீங்க? மதரசால வந்து வேற எத்தனை ஹதீஸ் கத்துக்கிட்டீங்க? இங்க இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வீடியோ பேசிருக்கீங்க? வீடியோ பேசுறது யார் யாரெல்லாம்? அதாவது உங்க வீடியோ எல்லாமே நான் பார்த்தேன். நீங்க அசர் யூடியூப் சேனல்ல போடுவாங்களே உங்களுடைய வீடியோ, நீங்க பேசுற வீடியோ எல்லாத்தையுமே நான் பாக்குறது. ரொம்ப அழகா பேசுறீங்க. யார் யாரெல்லாம் இது வரைக்கும் வீடியோ பேசிருக்கீங்க? எல்லாரும் பேசிருக்கீங்களா? பெரும்பாலும் எல்லாரும் பேசிருக்கீங்க. கேட்கிறப்ப அப்ப வெளியே வந்து நீங்க படிச்சதை விட இந்த 20 நாளைக்கு மதரசால வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? மதரசா ஸ்கூல்ல படிக்கும்போது உள்ள லைஃப் உங்களுக்கு நல்லா இருக்குதா? இங்க நீங்க இருக்கும்போது உள்ள ஒரு என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்குதா? ஸ்கூல்ல இருக்கும்போது பசங்களோட ஜாலியா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்கல்ல, அந்த இது நல்லா இருக்கா? இல்ல மதரசாக்கு வந்து படிக்கிறது நல்லா இருக்கா? எது நல்லா இருக்கு? எது பிடிச்சிருக்கு? யார் யாருக்கெல்லாம் மதரசா பிடிச்சிருக்கு? சும்மா ஏதாவது சொல்லணுங்கிற கைக்கு கூட கைகளை கொடுங்க. யார் யாருக்கெல்லாம் மாசாக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை? ஏதோ இங்க வீட்டுல போங்கிறாங்க அதனால வந்தேன், இல்லை நான் வந்திருக்கவே மாட்டேன், சும்மா உயிரை போட்டு வாங்குறாங்க போட்டு அதுக்குதான் நான் வந்தேன் அப்படின்னு யார் யாரெல்லாம் இருக்கீங்க? அப்படி யாரும் இருக்கீங்களா? அப்படி யாரும் இருக்கீங்களா? இப்ப நீங்க படிக்கிற அந்த குர்ஆன் இருக்குல்ல, நீங்க யாசீன் ஓதினீங்க, யாசீன் படிச்சிருக்கீங்க, 55 ஆயத்தை மனப்பாடம் பண்ணிருக்கீங்க. ஒரு சில பேர் அதுக்கு கம்மியா மனப்பாடம் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? இப்ப இந்த யாசீன் சூறா இருக்குல்ல, அதை பத்தி ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? சூரத்துல் யாசீன்னா எது சம்மந்தப்பட்டது? குர்ஆன் சூரா யாசீனுக்கு என்ன சொல்லுவாங்க? அந்த மாதிரி ஏதாச்சும் தெரியுமா? கால்குலேட் அந்த மாதிரி ஏதாச்சும் தெரியுமா? சூரத்துல் யாசீன்னா என்ன? குர்ஆனுடைய இதயம். அது ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் அலா ஃப இன்ன ஃபில் ஜஸதி முத்கஹத்துன் இதா ஸலஹத் ஸலஹத் ஜஸது குல்லஹ். உங்களுடைய உடம்பிலே ஒரு உறுப்பு இருக்கு, ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா ஸலஹத் ஸலஹத் ஜஸது குல்லஹ். அது வந்து சஹீஹா இருந்தா, அது சரியா இருந்தா உங்களுடைய உடல் முழுக்க சரியா இருக்கும். வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லஹ். இன் கேஸ் அது வந்து குழப்பமா இருந்துச்சுன்னா, அந்த சதையை துண்டு கோளாறா இருந்துச்சுன்னா உங்களுடைய உடம்பு முழுக்க கோளாறாக தான் இருக்கும். அப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா வஹியல் கல்ப். அதுதான் உங்களுடைய ஹிருதயம், அதுதான் உங்களுடைய உள்ளம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நம்மளுடைய உள்ளம் அப்படிங்கிறது தடுமாறிக்கிட்டே இருக்கும். இப்ப எல்லா விஷயத்துக்குமே ஒரு உள்ளம் இருக்கும், ஒரு கல்ப் இருக்கும், ஒரு ஹிருதயம் இருக்கும். அதே மாதிரி குர்ஆனுடைய ஹிருதயம் தான் சூரத்துல் யாசீன். புரியுதா? இந்த குர்ஆன் அப்படிங்கிறது நீங்க படிக்கிறீங்க, ஓதுறீங்க தெரியுமா? குர்ஆன் இது வந்து சாதாரணமா நீங்க விளங்கிக்க கூடாது. இன்னைக்கு வரைக்குமே பல ஆராய்ச்சியாளர்கள் குர்ஆனை படிச்சு, குர்ஆனை ஓதி, குர்ஆன் உள்ள வியாக்கியானங்களை, விளக்கங்களை, அர்த்தங்களை புரிஞ்சு பல பேர், ஹிந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், பல சமயத்துல இருக்கிறவங்க எல்லாம், பல மார்க்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குர்ஆன் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி குர்ஆனை ஓதி, குர்ஆனை படிச்சு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. புரியுதா? குர்ஆன்ல நீங்க மேலோட்டமா மட்டும் படிச்சிருப்பீங்க, குர்ஆனை வெறுமனை ஓத மட்டும் செஞ்சிருப்பீங்க. அதையும் தாண்டி போனீங்கன்னா குர்ஆனுடைய அர்த்தத்தை மட்டும் நீங்க விளங்கியிருப்பீங்க. ஆனா அசல்ல குர்ஆன்ல நீங்க ஸ்கூல்ல என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிறீங்க? இங்க யார் யாரெல்லாம் இங்க எல்லாமே 10th தானே, இல்லை 10th மேல யாரும் இருக்கீங்களா? எல்லாமே 10th மேல யாரும் இருக்கீங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க? 12th முடிச்சு காலேஜ் போறீங்க. சரி, ஓகே. இப்ப பாருங்க, குர்ஆன்ல
நீங்க ஸ்கூல்ல என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிறீங்க? மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, சயின்ஸ், சோஷியல், பிலாசபி, சைக்காலஜி, இதெல்லாம் நீங்க படிக்கிறீங்களா இல்லையா ஸ்கூல்ல? 10th வரைக்கும் உள்ளவங்க மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல், தமிழ், இங்கிலீஷ் படிப்பீங்க. அதுக்கு அடுத்தடுத்து உள்ளவங்க அவங்களுடைய கோர்சஸ் ரிலேட்டடா அவங்க என்ன குரூப் எடுக்கிறாங்களோ அது ரிலேட்டடா படிப்பாங்க. 11th 12th இருக்கட்டும், காலேஜ்லயா இருக்கட்டும். இவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. இப்ப நீங்க உதாரணமா கண் மருத்துவம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலே, டாக்டர் எடுத்துட்டாலே லங்ஸுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, ஹார்ட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, கிட்னிக்கு ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு, கண்ணுக்கு ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு, சின்ன பிள்ளைங்களுக்கு பாக்குறதுக்கு அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. இப்படி எல்லாம் தனித்தனி பிரிவா இருக்குல்ல. மொத்தம் இதெல்லாம் மொத்தமா எவ்வளவு பிரிவுகள் இருக்கும்? இந்த எஜுகேஷன் மொத்தம் எவ்வளவு பிரிவு இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 வச்சுக்கோங்களேன். இப்ப நான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன், 2 ஆப்ஷன்ஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். ஆப்ஷன் பி 50 சப்ஜெக்ட். ஆப்ஷன் பி 50 சப்ஜெக்ட். சரி, சுருக்கி 10 சப்ஜெக்ட் உள்ள கொண்டு வந்திருக்கேன். 10 சப்ஜெக்ட், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, சைக்காலஜி, பிலாசபி, இப்படி தொடங்கி ஒரு 10 சப்ஜெக்ட். ஆப்ஷன் ஏ ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். ஆப்ஷன் பி 10 சப்ஜெக்ட். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிச்சா இந்த ஆப்ஷன் பில இருக்கிற 10 சப்ஜெக்ட் நீங்க படிச்ச மாதிரி. இப்ப நான் 2 ஆப்ஷன் உங்களுக்கு தரேன், நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணுவீங்களா, ஆப்ஷன் பி சூஸ் பண்ணுவீங்களா? ஆப்ஷன் ஏ. ஆனா நீங்க இந்த ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு? இப்பதான் நீங்க இந்த 20 நாளா தான் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிருக்கீங்க. அப்படி என்ன அந்த ஆப்ஷன் ஏ? அதுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம், அதுதான் நம்முடைய குர்ஆன், அதுதான் ஹதீஸ். நீங்க இங்க ஓதிட்டு இருக்கிறீங்க தெரியுமா, இதுதான். சரி, எப்படி இந்த 10 சப்ஜெக்ட் சொன்னீங்க? முதல்ல 50 நீங்க 10 சுருக்கீங்க. சரி, அந்த 10 குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்குன்னு சொல்றீங்களே, இந்த 1ல இருக்குங்கிறீங்களே, எப்படி இருக்கு? குர்ஆன்ல சயின்ஸ் இருக்குதோ, குர்ஆன்ல பிலாசபி இருக்கோ, சைக்காலஜி இருக்கோ, கெமிஸ்ட்ரி இருக்கா, பாட்டனி இருக்கா, ஜுவாலஜி இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குதா குர்ஆன்ல? அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? குர்ஆன்ல பேசப்படாத துறைகளே கிடையாது. குர்ஆனா இருக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளாக இருக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஹதீஸுகளாக இருக்கட்டும், வழிமுறைகளாக இருக்கட்டும், இதுல எல்லாமே இருக்குது. உதாரணமா சொல்லணும்னா, ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க. மேக்ஸ். ஓகே, மேக்ஸை பத்தியே சொல்றேன். சூரத்துல் கஹஃப் எல்லாத்துக்கும் தெரியுமா? சூரத்துல் கஹஃப். அந்த சூரத்துல் கஹஃப்ல குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல பல வரலாறு சொல்றான். அதே மாதிரி இந்த சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் 4 வரலாறு சொல்றான். இந்த 4 வரலாறு நான் இப்ப சொன்னா இந்த 4 வரலாறுல உங்களுக்கு டைம் முடிஞ்சிடும். மேக்ஸ்லயே முடிஞ்சு, அடுத்து சயின்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப இந்த 4வது வரலாறு தான் நமக்கு விவரிக்க வேண்டிய வரலாறு. சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சொல்ற 4 வரலாறுல முதல் வரலாறு அஸ்ஹாபுல் கஹஃப், குகைவாசிகளுடைய வரலாறு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது குகைவாசிகளுடைய வரலாறு. 2வது 2 தோட்டமுடையவர்களுடைய வரலாறு. ஒரு 2 கிராமவாசிகள், 2 பேருக்குமே ஒவ்வொரு தோட்டம் இருக்கும். அவங்களுக்கு மத்தியில நடக்கிற ஒரு வரலாறு பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. 3வதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொண்டு அந்த வரலாறு. அப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 4வதாக துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த துல்கர்னைன் அப்படிங்கிறவங்க யாரு தெரியுமா? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யாரு? சொல்லுங்க, கரெக்டா தப்பு சொல்லுங்க. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யார்? துல்கர்னைன் இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? وَيَسْأَلُونَكَ عَنْ ذِي الْقَرْنَيْنِ قُلْ سَأَتْلُو عَلَيْكُمْ مِنْهُ ذِكْرًا குர்ஆன் சொல்லுது. தெரியுமா துல்கர்னைன்? உலகத்தை யார சொன்னீங்க? உலகத்தை சுத்தி வந்தவங்க நீங்க தான் சொன்னீங்களா? மாஷா அல்லாஹ். இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யார் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் முழுக்க ஆட்சி செய்த மன்னர்கள் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அந்த மன்னர்கள் ஒருவர் சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒருத்தவங்க. அதே அந்த வரிசையில வர்றவங்க தான் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சவங்க. ஒரு சிறந்த ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய சம்பவத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்க ஒவ்வொரு இடமா சென்று அந்த மக்களுக்கு என்ன தேவை இருக்குது, இன்னும் அந்த மக்களுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு சென்று அங்க போய் பார்த்து அந்த மக்களுக்கு களப்பணி செய்த ஒரு மன்னர். யாரு? அவருடைய பேர் என்ன? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் அவங்கள பத்தி தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான். அவங்க சூரியன் உதிக்கிற இடத்துக்கு போறாங்க, சூரியன் மறைகிற இடத்துக்கு போறாங்க, அங்குள்ள மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்குறாங்க. அப்படி அவங்க போகும்போது 2 மலைகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு கூட்டத்தை பாக்குறாங்க. 2 மலைகளுக்கு மத்தியில் உள்ள ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை அவங்க சொல்றாங்க, இன்னும் கூட்டம் எங்களுக்கு மத்தியில ஒரு விதமான குழப்பத்தை ஃபசாத உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப கொடைச்சல் கொடுக்குறாங்க. அந்த யஜூஜ் மஜூஜ் அவங்களுக்கும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தடுப்பை நீங்க ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி
துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கிறாங்க. யாரு? அந்த 2 மலைகளுக்கு மத்தியில வாழ்ற அந்த மக்கள், அந்த ஊர்வாசிகள். ஓகே, இப்படி கேட்ட உடனே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சரி ஓகே, நான் உங்களுக்கு மத்தியில உள்ள தடுப்பால நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ஆத்தூனி ஜுபரல் ஹதீத், நீங்க இரும்பை எடுத்துட்டு வாங்க, இரும்பை எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு பெரிய நெருப்பை மூட்டைங்க. அந்த நெருப்புல இந்த இரும்பை உருக்கி உருக்கி 2 மலைகளுக்கும் மத்தியில் மிகப்பெரிய செவரை எழுப்பி அந்த யஜூஜ் மஜூஜ நான் அடைச்சிடுறேன், மூடிடுறேன், உங்களை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி இரும்பு எடுத்துட்டு வராங்க, இரும்பை உருக்குறாங்க. 2 மலைகளுக்கும் மத்தியில அந்த இரும்பை உருக்கி ஊத்தி மிகப்பெரிய செவரு எழுப்பி அவளை அடைச்சிடுறாங்க. இது ஒரு சம்பவம். இதுல நம்ம கவனிக்க வேண்டியது, குர்ஆனை எப்பவுமே நம்ம மேலோட்டமா பாத்திரக்கூடாதா இல்லையா? மேலோட்டமா நம்ம பாத்திரக்கூடாது. அதனுடைய தஃப்சீர் ஒண்ணு இருக்கு. குர்ஆனுடைய வியாக்கியானம், எதுக்காக அந்த ஆயத்து இறங்கப்பட்டது, அந்த சம்பவம் நடந்ததுக்கு உண்டான காரணம் என்ன, எதுக்காக அந்த வசனம் சபபு நுசூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆயத்து இறங்குறதுக்கு உண்டான காரணம். அப்போ இந்த ஆயத்தினுடைய விளக்கம் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இந்த ஆயத்தினுடைய விளக்கமா அந்த இரும்பு எடுத்துட்டு வந்தாங்களா இல்லையா, அந்த இரும்பு எடுத்துட்டு வரும்போது அவ்வளவு இரும்பு உருக்குறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க நெருப்பை மூட்டுனாங்க, எவ்வளவு நெருப்பு அவங்க மூட்டுனாங்க, அதுல எவ்வளவு கெமிக்கல்ஸ், என்னென்ன கெமிக்கல்ஸ். சாதாரணமா நெருப்புல வெறுமன நெருப்பையே காட்டிட்டு இருந்தா, இந்த அருவா பாத்திருக்கீங்களா இல்லையா, இது ஃபார் எக்ஸாம்பிள் இது அருவான்னு வச்சுக்கோங்களேன். அருவாவை பட்டை தீட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அருவாவும் ஒரு இரும்பு தான், அப்படிதானே? நெருப்புல விடுவாங்க. வெறுமன நெருப்புல மட்டும் நம்ம இரும்பு வச்சுக்கிட்டு இருந்தா அந்த இரும்பு உருகாது. அதுல ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இந்த வெடியுப்பு, பொங்காரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஒரு சில கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாதான் அந்த இரும்பு உருகும். புரியுதா? இப்போ எந்தெந்த கெமிக்கலை எந்தெந்த ரேஷியோல அவங்க பயன்படுத்தினாங்க, இங்க இருந்தா நம்ம கவனிக்கணும். அந்த இரும்பு உருக்குறதுக்கு எவ்வளவு நெருப்பை மூட்டினாங்க, அதுல என்னென்ன கெமிக்கல்ஸை எந்தெந்த ரேஷியோல பயன்படுத்தினாங்க. ரேஷியோ எது சொல்லுது? ரேஷியோங்கிறது எதுல வரும்? மேக்ஸ். சயின்ஸ்ல அங்கேயா ரேஷியோ வருது? மேக்ஸ்ல தானே வரும். 1:2, 2:4 நல்லா வருமா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப குர்ஆன் இந்த வரலாறு மூலியமா நமக்கு தெரிகின்ற விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு இரும்பை உருக்கணும்னா அதுக்கு எவ்வளவு நெருப்பேற்றணும், அதுக்கு என்னென்ன கெமிக்கல் ஆட் பண்ணணும்னு கெமிஸ்ட்ரியும் குர்ஆன் பேசுகிறது. புரியுதா? இந்த உலகத்துல முதல்ல கெமிஸ்ட்ரி அறிமுகப்படுத்துறது யார் தெரியுமா? Who is the father of chemistry? யாரு? ஜாபிர் இப்னு ஹய்யான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. He is the father of chemistry. நீங்க மேக்ஸ் கேட்டீங்கல்ல, who is the father of algebra and algorithm? அல்ஜிப்ரா யார் படிச்சிருக்கீங்க? கண்டிப்பா 10th படிச்சிருக்கீங்க. கண்டிப்பா அது கீழே உள்ளவங்களும் படிச்சிருப்பீங்க, அல்ஜிப்ராவும் படிச்சிருப்பீங்க, அல்காரிதம் படிச்சிருப்பீங்க. சனா உங்களுக்கு கேட்கிறேன், who is the father of algebra and algorithm? Who is the father of algebra and algorithm? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த நான் சொன்னதுக்கு அப்புறம் இந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நல்லா யோசிங்க. Who is the father of algebra and algorithm? தெரியுமா? நோ ஐடியா. இமாம் அல்-ஹவாரிஸ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல்-ஹவாரிஸ்மி இந்த பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. போய் உங்களுடைய மேக்ஸ் புக்ல நீங்க பாருங்க, the father of algebra and algorithm. இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல அல்ஜிப்ரா and algorithm கண்டுபிடிச்சு கொடுத்தவங்க ஒரு இஸ்லாமியர்கள் தான். அல்-ஹவாரிஸ்மி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க பேர் அல்-ஹவாரிஸ்மி. ஓகேவா? சும்மா கண்டுபிடிக்கல, அவங்க ஆராய்ச்சி செய்து கிதாப் அல் ஜபரி வல் முகாபலா அப்படிங்கிற ஒரு கிதாபை எழுதி அந்த கிதாப்ல முழுக்க அல்ஜிப்ராவை பத்தியும் அல்காரிதம் சம்பந்தப்பட்டு அவங்க பேசியிருக்கிறாங்க. புரியுதா? அப்போ குர்ஆன் மேக்ஸ் பத்தி பேசிடுச்சு. வேற என்ன சப்ஜெக்ட் இருக்கு? சயின்ஸ். சயின்ஸை பத்தி நம்ம குர்ஆன்ல எடுக்கணும்னு சொன்னா, இன்றைக்கு அறிவியல் உலகம் என்ன சொல்லுது? சிலந்தியை பார்த்திருக்கீங்களா இல்லையா? சிலந்தியை பார்த்திருக்கீங்க. ஆண் சிலந்தி வலை கட்டு கூடு கட்டுமா, பெண் சிலந்தி கூடு கட்டுமா? யாரு சொன்னாங்க? பெண் சிலந்தி தான் கூடு கட்டும். இது இன்றைய அறிஞர்கள், இன்றைய சயின்டிஸ்ட் கண்டுபிடித்த விஷயம். ஓகேவா? சயின்ஸ் நம்ம நிறைய சொல்லலாம். குர்ஆன்ல கூறப்பட்டிருக்கின்ற சயின்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லலாம். அதுல ஒண்ணு இது. இப்ப பெண் சிலந்தி தான் கூடு கட்டுதுன்னு சொன்னல. சரி, இதுக்கும் சயின்ஸுக்கு என்ன வித்தியாசம்? இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, பெண் சிலந்தி தான் கூடு கட்டுது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல இதை பத்தி சொல்லும் பொழுது, அன்கபூத், அதாவது சரியான ஈமான் இல்லாதவர்கள் செய்கின்ற அமல் என்பது சிலந்தி கெட்டும் கூட்டினை போல. அது கூட்டுல எந்த ஒரு பலமும் இருக்காது, இல்ல ரொம்ப நைஸா மெல்லிசா தானே இருக்கும். அந்த கூட்டினை போல இது சொல்லும் பொழுது அல்லாஹ் பெரும்பாலும் இந்த குர்ஆன்ல இருக்கட்டும், அரபி மொழிகள்ல
பெண்பாலுக்கு குண்டுத்தா பயன்படுத்துவாங்க. குண்டுத்தா இருக்குல்ல, மாதிரி இருக்கிறதா, மேல 2 புள்ளி இருக்கும், இந்த குண்டுத்தாவை பயன்படுத்துவாங்க. அல்லாஹ் இந்த இடத்துல இதை பத்தி பேசும்போது அந்த இடத்துல பெண் பாலை பயன்படுத்தி இருக்கிறான். இது மூலியமா குர்ஆன்ல என்ன இருக்கு? சயின்ஸ் இருக்கு. இன்னும் நீங்க குர்ஆன்ல இருக்கிற எந்த ஆயத்தை எடுத்து பாருங்க, அதுல கண்டிப்பா ஒரு சயின்ஸ் இருக்கும். புரியுதா? அது இன்னும் நிறைய குர்ஆன்ல நிறைய சயின்ஸ் இருக்கு. குர்ஆன்ல மரஜல் பஹரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துர் ரஹ்மான்ல சொல்றான். 2 மலைகளுக்கு 2 கடல் இருக்கு, அவங்க 2 கடலுக்கும் மத்தியில ஒரு தடுப்பு இருக்கும், ஒரு கடல் இன்னொரு கடலோட சேராது அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு அந்த கடல் உலகத்துல இருக்குதா இல்லையா? பாக்குறீங்களா இல்லையா? அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சயின்ஸ் முடிஞ்சா இன்னொரு அடுத்த வேற சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோகிராஃபி வரிசையா வருவோமே. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஹாஷியா எல்லாத்துக்கும் தெரியுமா? ஹல் அதாக ஹதீஸுல் ஹாஷியா வஜூஹு யௌமைதின் ஹாஷியா. அதுல அதிகமா இமாம் தொழுகையில ஓதுறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத். அப்புறம் சத்தமா வலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுத்திஹத் ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர். ஓகே, இப்போ போதும். அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், நீங்கள் நான் ஒட்டகத்தை எப்படி படைத்திருக்கிறேன் என்று நீங்கள் சிந்திக்கவில்லையா? அதை பற்றி நீங்கள் படிக்கவில்லையா? அதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இபில் ஒட்டகம் அப்படிங்கிறது எதை சம்பந்தப்பட்டது? ஜுவாலஜி சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல ஜுவாலஜியை பத்தி பேசுறான். வானத்தை எந்த ஒரு பில்லரும் இல்லாம, எந்த ஒரு தூணும் இல்லாமல் வானத்தை நான் நிறுத்தி வைத்திருக்கிறேனே, அதை நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல ஆஸ்ட்ரானமி பேசுறான். நம்ம மலைகளை வெறுமன மேல மட்டும்தான் பார்த்திருப்போம். மலைகள் அல்லாஹ் என்ன சொல்றான்? மலைகளை நாம் குத்தி வைத்திருக்கிறோமே, நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். குத்தி வைக்கிறதுன்னு எப்படி? இன்றைய சயின்ஸ்ல இதுவும் கட்டுப்படும். இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, மலை மேல இருக்கு தெரியுமா, இப்படி இருக்குல்ல மவுண்டைன், இத மாதிரி பல மடங்கு 100 மடங்குக்கு மேல மலை கீழே பூமியில இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது, இப்போ ஒரு பெண் இருக்குன்னு வைங்களேன். இந்த பெண்ணை நான் இப்ப இதுல குத்துறேன்னா, ஓங்கி குத்துறேன்னா இதுல ஒரு ஓட்ட விழுந்து இந்த நிப்பு உள்ள போகும். உள்ள போயிருமா இல்லையா? அதே மாதிரி மலையை எல்லாம் இந்த பூமியில குத்தி வச்சிருக்காங்க. நம்ம மேல மலையை 100 கிலோமீட்டருக்கு ஹைட்டுக்கு நம்ம பாக்குறோம்னா 500 கிலோமீட்டர் ஹைட் பூமிக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது இன்றைய சயின்ஸ். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? மலைகளை நாம் இப்படி ஊன்றுகோலாக குத்தி வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி மவுண்டேனாலஜி பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பூமியை நம்ம எப்படி பறந்து விரிந்ததாக வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல ஜியோகிராஃபியை பத்தி பேசுறான். இப்படி எந்தெந்த துறைகளாக இருக்கட்டும், எல்லா துறைகளையும் நான் முன்னாடி சொன்ன அந்த 10 இதுவுமே இதுல இருக்கும். உதாரணமா சைக்காலஜி எடுத்துக்கலாம். சைக்காலஜியும் குர்ஆன் பேசுகிறது. வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பூமியில நீ பெருமை அடித்தவனாக நடக்காதே. இது சைக்காலஜி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன்கிட்ட நீங்க பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹவு டு டாக் இன் எனிவன் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதிகமா புக்கு படிக்கிற பழக்கம் யாருக்காச்சும் இருக்காங்க? எங்க சிலபஸ்ல இருக்கிற புக்கே எங்களால படிக்க முடியல, இதுல எக்ஸ்ட்ரா இருக்கிற புக்கை நாங்க எப்படி படிக்கிறது கேட்டீங்களா? ஹவு டு டாக் டு எனிவன் ஒரு புக் இருக்கு. அது ஒரு சைக்காலஜி புக். ஓகேவா? அந்த புக்ல என்ன சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் நம்ம பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன், நீங்க டக்குன்னு இப்படி இந்த ரைட் ஹேண்ட் எடுத்து பின்னாடி நீங்க இப்படி சொல்லிடுறீங்கன்னா நான் பேசுறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். இது சைக்காலஜி, இது அந்த புக்கு சொல்லுது. ஓகேவா? அதே மாதிரி நான் பேசும்போது நீங்க என் கண்ணை பார்த்து பேசணும், நீங்க என் கண்ணை கவனிக்கலன்னா உங்களுடைய சிந்தனை வேற எங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு அந்த புக்கு சொல்லு. ஓகேவா? இந்த புக். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனிட்ட பேசும்போது அவருடைய கண்ணை மட்டும் கூர்ந்து பார்ப்பாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஒரு முசாஃபா செய்யறான்னு சொன்னா அவர் கையை எடுக்கிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வெறுமனே ஒரு நபியா மட்டும் தான் பார்த்திருப்போம். He is not only a prophet, he is a psychologist, philosopher. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியா மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் is not only a prophet, he is a civil engineer. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டிடக்கலை வல்லுநர். எப்படி நீங்க கேட்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவிய எப்படி கட்டினாங்க? அவர்களுடைய கரங்களால் கட்டினாங்க. ஒரு சிவில் இன்ஜினியர் என்ன செய்வாரோ அதை செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் is not only a prophet, he is a doctor. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மருத்துவர்.
எப்படி நீங்க கேக்குறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறேனே, என் உடம்பு பருமன் ஆகிறதுக்கு, நான் குண்டா ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜ்வா என்கின்ற பேரித்தம்பழத்தை ஒரு நாளைக்கு இத்தனை பேரித்தம்பழத்தை இத்தனை முறை நீ சாப்பிட்டுட்டு வா, உன் உடம்பு பருமன் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நான் சாப்பிட்டேன், என் உடம்பு குண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே நமக்கு குர்ஆனு, ஹதீஸ், இல்ல இஸ்லாம், ஈமான், தக்வா, தௌஹீத், இஹ்சான் இதை பத்தி மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க கேட்ட கிடையாது. ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் குர்ஆனிலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வாயிலாகவும். புரியுதா? நீங்க இந்த 10 சப்ஜெக்ட் நீங்க படிக்கிறதுக்கும், இந்த 10 சப்ஜெக்ட் ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிக்கிறதுக்கும், நீங்க இப்ப மேலோட்டமா தான் படிச்சிருப்பீங்க. குர்ஆன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். குர்ஆனுடைய வியாக்கியானங்கள் அப்படின்னு சொன்னா ஒரு ஆயத்துல எப்படி வரும், அந்த ஆயத்து ஞாபகம் வரல, அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த கடல் முழுக்க நீங்க மையாக மாற்றி, இந்த உலகத்துல இருக்கிற கடலை முழுக்க நீங்க மையாக மாற்றி, இந்த உலகத்துல இருக்கிற மரங்களை எல்லாம் நீங்கள் எழுதுகோளாக மாற்றி, நீங்கள் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு விளக்கம் எழுத துவங்கினாலும் கடல் மைய கரைந்து போகுமே ஒழிய மரக்கிளைகளுடைய அந்த கிளைகள் எழுதி 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 தேய்ந்து போகுமே தவிர அல்லாஹ்வுடைய கலாமுக்கு உண்டான வியாக்கியானமும் விளக்கமும் தஃப்சீரும் நினைவுக்கு வராது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். புரியுதா? இன்றைக்கு வரைக்கும் குர்ஆன்ல இருந்து ஆராய்ச்சி செய்து எத்தனையோ புதித கண்டுபிடிப்புகளா கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும், என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல இன்னைக்கு புதுசா எவ்வளவு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஏரோநாட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், இது எல்லாமே அடிப்படையா மூலாதாரமா இதை கண்டுபிடிப்பதற்கு மிக ஆரம்பமாக இருந்தவர்கள் நம்மளுடைய இஸ்லாமிய அறிஞர்கள் தான். புரியுதா? இன்னைக்கு இஸ்லாமியர்களை பலவிதமா சொல்லி திட்டுறாங்க, அவர்கள் எல்லாம் வேற நாட்டுல இருந்து ஓடி வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ எல்லா துறைகளையும் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமானு எடுத்துக்காங்க, எல்லாத்துலயுமே ஆரம்பமாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், விமானத்தை கண்டுபிடிச்சது யாரு? புரியல? சொல்றது கரெக்ட் தான் ஐயா, சத்தமா சொல்லியா? அப்படியா? ரைட் சகோதரர்கள், நீங்க 2 பேரையும் சேர்த்து சொல்றீங்க, அவங்க தனித்தனியா பேர் சொன்னாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் ரைட் பிரதர்ஸ், அப்படிதானே? டிசம்பர் 17, 1903 வரலாற்றிலே மறக்க முடியாத நாள். இந்த நாளை நீங்க நோட் பண்ணிக்கீங்க. டிசம்பர் 17, 1903, 1903. இந்த நாள் என்ன நாள்னா ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிச்ச நாள். உண்மையிலே ரைட் பிரதர்ஸ் தான் விமானத்தை கண்டுபிடிச்சாங்களா? விமானம் கண்டுபிடிப்பதற்கு மூலாதாரமாக ரைட் பிரதர்ஸ் தான் இருந்தாங்கன்னா அவங்களுடைய சுய சிந்தையோடு தான் அவர்கள் அந்த விமானத்தை கண்டுபிடித்தார்களா அப்படின்னு கேட்டா, தட்ஸ் நாட் ட்ரூத். அது உண்மையே கிடையாது. முதல்ல ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிச்ச வருஷம் 1903. நோட் த பாயிண்ட். ஓகே, இந்த ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விமானத்தை ஒரு மனிதனால் வானிலே பறக்க முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்து காட்டியவர்கள் அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஹி இஸ் a Muslim. அவங்க வாழ்ந்த காலம் இப்போ 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு, கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட the 8th to 9th செஞ்சுரியில வாழ்ந்தவங்க அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இவங்க தான் முதல்ல ஒரு மனிதனால வானிலே பறக்க முடியும் என்பது ஒரு ரெக்க மாதிரியான ஒரு கருவியை உருவாக்கி மலைக்கு மேல இருந்து பறந்து ஒரு மனுஷனால வானத்துல பறக்க முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு முதலில் நிரூபித்து காட்டியவர்கள் அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இது இன்னும் ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? உங்களை எத்தனை பேருடைய ஃபாதர் ஒரு மதர் அத்தா அம்மாக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு? 50 வயசு, ஒரு 40 வயசு. என்னுடைய அத்தா அம்மாவுக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு யார் இருக்கிறீங்க? 30 வயசு, கண்டிப்பா 30 வயசுக்கு மேல இருக்கு எல்லாத்துக்குமே. கேட்கிறப்படுங்க. இப்பவே நீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு சில பேருடைய அத்தா அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் நடக்க முடியல, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, ஒரு 4 படிக்கட்டுல இருந்து 5வது படிக்கட்டு மேல கால் எடுத்து வச்சாங்கன்னா இடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி 40 வயசுக்கு மேல ஆனாலே ஒரு மனுஷனால நிமிர்ந்து நடக்க கூட முடியலையே. ஆனா அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முதலில் ஒரு மனிதனால் வானிலே பறக்க முடியும் என்பதை நிரூபிக்கின்ற பொழுது அவர்களுடைய வயது 70.
70 வயதுடைய ஒரு முதியவர் இந்த உலகத்தில் விமானத்திற்கு அடித்தளமிட்டார். எப்போ? 8th century 9th century, 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டுகள்ல. இப்ப சொல்லுங்க, ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிச்ச வருஷம் எப்போ? 1903, 1903. அப்பாஸ் பின் ஃபிர்னாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்ந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு. ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனிதனால் வானிலே பறக்க முடியும் என்பதை நிரூபித்தவர் இஸ்லாமிய அறிஞர், முஸ்லிம் ஸ்காலர். ஹிஸ் நேம் வாஸ் அப்பாஸ் பின் ஃபிர்னாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. புரியுதா? இப்ப விமானத்துக்கு அடித்தளமிட்டவங்க யாரு? விமானம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பாஸ் பின் ஃபிர்னாஸ் ரஹ்மத்துல்லாஹி வரலாறு படிச்சதுக்கு அப்புறம் தான் ரைட் பிரதர்ஸ் ஒரு மனிதனால் வானத்தில் பறக்க முடியுமோ அப்படிங்கிறத இன்னும் கூர்வா ஆராய்ச்சி செஞ்சு விமானம் என்கின்ற ஒரு கருவியை பயன்படுத்தினார்களே ஒழிய ஒரு மனுஷனால வானத்துல பறக்க முடியுங்கிறத நிரூபிச்சவங்க அப்பாஸ் பின் ஃபிர்னாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரி, இப்போ இந்த உலகத்துல எவ்வளவு ஆராய்ச்சி செய்யறாங்களா இல்லையா? இந்த ஆராய்ச்சிக்கு எல்லாமே அவங்க ரெஃபருக்கு ஒரு புக் பயன்படுத்துவாங்க. they use a book for reference. ஓகே, ஒரு ரெஃபர் பண்றதுக்கு ஒரு, அதாவது அதை பத்தி ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஒரு நூலை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இன்றைய மருத்துவ உலகம், இங்க எத்தனை பேருக்கு டாக்டர் ஆகணும் ஆசை இருக்கு? ஃபார்மசிஸ்ட், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல படிக்கணுங்கிற ஆசை இருக்கு. ஓகே, இப்போ இன்றைய அறிவியல் உலகம், இன்றைய மருத்துவ உலகமா இருக்கட்டும், இன்றைய அறிவியல் உலகமாக இருக்கட்டும், கண்டுபிடிக்கின்ற புதிதாக கண்டுபிடிக்கின்ற மருத்துவங்கள், மருந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், சமீபத்துல கொரோனாக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்கல்ல. இந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி புதுசா கண்டுபிடிக்கிற எல்லா மருந்துக்கும் அடிப்படையா அவங்க பயன்படுத்துற ஒரு நூல் தான் த கெனான் ஆஃப் மெடிசன் என்ற அந்த நூலுடைய பெயர். த கெனான் ஆஃப் மெடிசன். ஓகேவா? அசல் இந்த நூல் தான் இன்றைய வரைக்கும் புதிதாக கண்டுபிடிக்கிற மருந்துகளுக்கு பின்புலமாக இருக்கிற நூல். இந்த நூலை எழுதியவர்கள் அலி இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஓகேவா? அசல் இந்த நூல் ஆங்கில நூல் கிடையாது. இந்த கெனான் ஆஃப் மெடிசன் என்பது இந்த நூலுடைய பெயர் கிடையாது. அல் கனூன் ஃபிக் என்ற அந்த கிதாபுடைய பெயர். இந்த கிதாப் ஒரு அரபி கிதாப். அந்த கிதாபை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி த கெனான் ஆஃப் மெடிசன் டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மருத்துவ அறிஞர்களும் மருந்து கண்டுபிடிப்பதற்காக, தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பதற்காக எல்லாத்துக்குமே பின்புலமா பயன்படுத்துற நூல் இதுதான், த கெனான் ஆஃப் மெடிசன் என்ற நூல். இந்த நூல் அசல்ல அரபி நூல், அல் கனூன் ஃபிக் என்கிற நூல். இந்த கிதாபை எழுதியவர்கள் அலி இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னைக்கு நீங்க பல இடங்கள்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், நம்ம ரோட்ல கூட இப்னு சீனா மருத்துவமனை இருக்கா? எதுக்கு இந்த இப்னு சீனான்னு வந்துச்சு பேரு? அவங்க இந்த கிதாப் எழுதுனதுனாலதான். அவங்க எழுதுன இந்த கிதாபு இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க எல்லாரும் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா, the father of modern medicine என்று அழைக்கப்படுபவர்கள் இமாம் அலி இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. புரியுதா? இது யாரு? இஸ்லாமிய அறிஞர்கள். இப்ப எந்த துறைகளை நீங்க எடுத்தாலும் சரி, எல்லாத்திலுமே மேத்ஸ் ஆர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி, சைக்காலஜி, பிலாசபி, எதுவாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக, அடித்தளமாக அந்த துறை உருவாகுவதற்கும் காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள். இப்ப நீங்க நல்லா யோசிக்கணும், இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கும் பொழுது அவங்க எந்த காலேஜ்லயும் போய் அவங்க படிக்கல, எந்த கோர்ஸும் அவங்க படிக்கல, எம்பிபிஎஸ் படிக்கல, அவங்க ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டு அதுக்குண்டான கோச்சிங் படிக்கல. அவங்க படிச்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். சரி, என்னங்க நீங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்றீங்க, அப்ப நாங்க டாக்டர் ஆக வேண்டாமா, ஐஏஎஸ் ஆக வேண்டாமா, ஐபிஎஸ் ஆக வேண்டாமா, ஐஎஃப்எஸ் ஆக வேண்டாமா, ஐஆர்எஸ் ஆக வேண்டாமா? அப்ப நாங்க அதெல்லாம் ஒண்ணு ஆக வேண்டாமா? ஆக வேண்டும். ஆனால் இது எல்லாம் ஒன்று சேர்த்த ஒரு விஷயம். நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த துறைகள் எல்லாம் கண்டுபிடிப்பதற்கு அடிப்படையாக மூலாதாரமாக இருந்தது அவர்கள் கற்றிருந்த மார்க்கம் குர்ஆனும் ஹதீஸும். அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்கள் கற்றார்கள், அதிலே ஆராய்ச்சி செய்தார்கள், பல விஷயங்களை, பல துறைகளை கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடிப்பதற்கும் அடித்தளமாகவும் இருந்தார்கள் நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள். புரியுதா? இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க படிக்கிற ஸ்கூல்ல போய் நீங்க டாக்டரை படிக்குங்க, இல்ல எம்பிபிஎஸ் ஆகுங்க, ஐபிஎஸ் ஆகுங்க, ஐஎஃப்எஸ் ஆகுங்க, ஐஆர்எஸ் ஆகுங்க, எதுவா வேணாலும் நீங்க ஆகுங்க. ஆனா அடிப்படையான குர்ஆனும் ஹதீஸும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை முழுக்க நமக்கு கற்றுத் தருவது குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான். அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், ஒரு ஐஎஃப்எஸ் ஆகணும், ஒரு ஐஆர்எஸ் ஆகணும், ஒரு டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும், ஒரு பிஏஓவா, ஒரு தாசில்தாரா, ஒரு கம்பெனியுடைய ஓனரா நீங்க ஆகும்போது குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றிருந்து நீங்கள் வாழ்கின்ற பொழுது எது ஹராம் எது ஹலாலுங்கிறது உங்களுக்கு தெரியும். எதுவெல்லாம் செய்யணும், எதுவெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதா? அப்ப நீங்க அடிப்படையா உங்களுக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன சொன்னா, பேசிக்கா you should learn first Quran and Hadith of the Prophet sallallahu alaihi wasallam. முதல்ல நீங்க குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கணும்.
அதுக்கு உண்டான விஷயங்களை நீங்க நிறைய படிக்கணும். அதையும் படிச்சுக்கிட்டு நீங்க என்ன படிக்கணும், என்ன பண்ணணும், டாக்டர் படிக்கணுமா, அதுக்கு உண்டான கோச்சிங், எம்பிபிஎஸ் அப்புறமா ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ், இல்ல வழக்கறிஞர் ஆகணும், எல்எல்பி படிக்க போறேன், அட்வொகேட் ஆக போறேன், ஜூனியர் ஜட்ஜ் ஆக போறேன்னா நீங்க படிங்க. அது எல்லாமே நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல நீங்க குர்ஆனையும் படிக்கணும், ஹதீஸையும் படிக்கணும். புரியுதா? நீங்க படிக்கிற அந்த குர்ஆன் எப்பவுமே உங்களுக்கு வீண் போகிறது கிடையாது. நீங்க இப்போ 55 ஆயத்து மனப்பாடம் பண்ணிருக்கீங்கன்னா ஃபியூச்சர்ல யூ ஷுட் மெமரைஸ் ஆல் த வெர்சஸ் ஆஃப் தி குர்ஆன். குர்ஆன் உள்ள ஃபுல் இதுவே நீங்க ஃபியூச்சர்ல மனப்பாடம் பண்ணணும். அதுக்கு உண்டான கெப்பாபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயம். நீங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க. இப்பவே நீங்களுக்கு அதுக்கு பேஸ்மெண்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால நிச்சயம், எப்படி இந்த போன நோம்பு முடிஞ்சோன்னா பைத்துசலாம் பள்ளியில ஒருத்தர் பட்டாவானாரா இல்லையா, குர்ஆன் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி, அந்த மாதிரி உங்களாலையும் முடியும். யூ கேன் டூ இட். ஓகேவா? அதுக்கு நீங்க யாசின் 55 ஆயத்து மனப்பாடம் பண்ண மாதிரி கொஞ்சமா இந்த வயசுல நீங்க கொஞ்சமா நீங்க மனப்பாடம் பண்ணும்போது, அவர் எப்ப பட்டவங்கனாரு, காலேஜ் 3rd இயர் படிக்கும்போது வாங்கினாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களால இது பண்ண முடியும். ஓகேவா? குர்ஆனை ஃபுல்லா ஓதுங்க, ரசிச்சு ஓதுங்க. ஒரு சுமையை நம்ம மேல சுமக்கிற மாதிரி நினைச்சு பண்ணக்கூடாது. ரசிச்சு அந்த விஷயத்தை நீங்க செய்யும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு பெரிய ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும். எதையெல்லாம் சொன்னனோ அதுபடி வாழக்கூடிய அமலை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தவர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.